ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டிகை சமையல். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டை எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க. இந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் இருக்கணும். இன்றைக்கி டீ கடை உருளைக்கிழங்கு போண்டா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/4 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு குத்து கருவேப்பிலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 1, அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் 1, 50 கிராம் பச்சை பட்டாணி தோலை நீக்கிட்டு எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு 1 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து 5 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், உப்பு இதில் இருக்க காய்க்கு தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். வத்தல் பொடி 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வதக்கும்போது அடி பிடிச்சிடக்கூடாது. காய் வேக வைக்க வேண்டாம். இந்தமாரி வதக்குனாலே போண்டா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்குனதுக்கப்புறமா 300 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்து உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து எடுத்துடலாம். கலந்து எடுக்கும்போது அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு துண்டு துண்டாக இருந்துடக்கூடாது. நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சிடலாம். இந்தமாரி எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்த மாரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்தமாரி மசாலாவை கிளறும் போதே உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா கலந்து எடுத்தாச்சு. பார்க்கும்போதே அப்படி சாப்பிடணும் போல் இருக்குது. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம போண்டாவுக்கு மாவு கலந்து எடுத்துடலாம். அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேன். இதில் 100 கிராம் கடலை மாவு, பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், வத்தல் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சோடா உப்பு, தேவைக்கு உப்பு சேர்த்து மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துடலாம். இந்த பதத்தில் கரைச்சி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். மாவு கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ போண்டா போட்டு எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு சூடெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கை கை வச்சு நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் இந்தமாரி உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தான் மாவில் முக்கி போட்டு எடுக்க போகிறேன். மசாலா உருண்டை பிடிக்கும்போதே அடுப்பில் கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. மாவையும் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ போண்டா போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா முக்கி போட்டுடலாம். போண்டா போடும்போது எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் போண்டாவை போட்டு எடுக்க போகிறோம். மேலே லைட்டாக எண்ணெயை விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு போண்டா எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம கோலம் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். போண்டா ரெடி ஆயிடுச்சு. ப்ரௌன் கலரில் பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. மாவு எதுவும் பிரிஞ்சு போல் கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு. டீ கடை உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சிட்டிகை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பனைமரம் வளர்ப்போம், நிலத்தடி நீரை பெருக்குவோம்.